எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஏப்ரல் 14ஆம் தேதியோட முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்னு வேகமா பார்த்துடலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல தேசிய செய்திகள், அப்புறம் பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சிக்கிம் பத்தின ஒரு ஸ்பெஷல் நியூஸ், கடைசியா வரலாறுன்னு ஒவ்வொன்னா டீடைல்டா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நேஷனல் ஹெட்லைன்ஸ். இதுல நம்ம கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டும் ஒரு முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, நம்ம துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிடுறாரு. இது என்னன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்போட சிந்தி மொழிபெயர்ப்பு, அதுவும் தேவநாகரி எழுத்துருவுல. இதுதான் முதல் முறைங்கிறதுனால இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுன்னே சொல்லலாம். சரி, இது எப்படி நம்ம தேர்வுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? இங்கதான் விஷயம் இருக்கு. நம்ம அரசியலமைப்போட 8வது அட்டவணை, அதாவது 8th ஷெட்யூல்ல தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல இந்த சிந்தி மொழிய 1967ல 21st அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்தாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த சில குவிக் அப்டேட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல டஸ்லிக் பயிற்சி. இது யாருக்கும் நடுவுல? இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். 2வது இயற்கை தேனுக்கான குறைந்தபட்ச இறக்குமதி விலை. எதுக்கு? நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களே பாதுகாக்க. அடுத்து பைசாகி திருவிழா. இது ஒரு அறுவடை திருவிழா. வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு பேர்ல கொண்டாடுறாங்க. கடைசியா உலக குவாண்டம் தினம், ஏப்ரல் 14. ஏன் அந்த தேதினா, அது பிளாங்க் மார்லியோட மதிப்ப 4.14 குறிக்குது. சிம்பிள். ஓகே, நேஷனல் நியூஸ் முடிச்சிட்டு இப்போ எக்கானமிக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்க போறது இந்தியாவுல நீல பொருளாதாரம், அதாவது ப்ளூ எக்கானமி எப்படி ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுட்டு இருக்குந்தான். குறிப்பா மீன்வளத்துறை பத்தி பாருங்க, உலக அளவுல மீன் உற்பத்தியில இந்தியா இப்போ 2வது இடத்துல இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உலக உற்பத்தியில கிட்டத்தட்ட 8% பங்களிப்பு நம்மளோடது. சீனாவுக்கு அடுத்தபடியா நம்ம தான். இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2013-14ல வெறும் 95 லட்சம் டன் தான். ஆனா இப்ப பாருங்க, 197 லட்சம் டன்னை தாண்டிடுச்சு. அதாவது வெறும் 10 வருஷத்துல 106% வளர்ச்சி. யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா மாதிரி திட்டங்களோட பங்கு ரொம்பவே அதிகம். சரி, நாம உற்பத்தி பண்ற மீனை எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்றோம்? லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது அமெரிக்கா. அதுக்கப்புறம் சீனா, ஐரோப்பான்னு போகுது. நம்ம கிட்ட இருந்து 350க்கும் மேற்பட்ட கடலுணவு வகைகள் ஏற்றுமதி ஆனாலும் அமெரிக்காவுக்கு நம்மளோட இறாலுக்கு எப்பவுமே ஒரு தனி மவுசு தான். அதனாலதான் அவங்க நம்மளோட மிகப்பெரிய மார்க்கெட்டா இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்வாயன்மெண்ட் செக்ஷன். இது ஒரு கழுகோட கதை. ஆனா சாதாரண கதை இல்ல. 3 மாநிலங்களை கடந்து போன ஒரு த்ரில்லிங்கான பயணம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பறவை வெண்முதுகு பிணந்தின்னு கழுகு, அதாவது ஒயிட் ரம்ப்ட் வால்ச்சர். இது ரொம்பவே அழிந்து வரும் ஒரு இனம். இவங்கள இயற்கையின் துப்புரவாளர்கள்னு சொல்வாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் சுத்தமா இருக்க இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கழுகோட பயணம் தான் இங்க ஹைலைட்டே. பாருங்க, டிசம்பர் மாசம் மகாராஷ்டிரால இருந்திருக்கு. அங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிருக்கு. அங்க அதுக்கு ஏதோ அடிபட்டதால சிகிச்சை கொடுத்து மறுபடியும் ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4 நாள்ல ஏப்ரல் 11ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல மாயாறு கிராமத்து பக்கத்துல இதை பார்த்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வனவிலங்குகளுக்கு எல்லைகள் கிடையாது. அதனால மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதை பாதுகாக்கணும். சரி, இப்ப நம்ம கவனம் சிக்கிம் பக்கம் திரும்ப போகுது. அங்க எல்லையோரத்துல ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. நம்ம இந்திய ராணுவம் சிக்கிம்ல இருக்கிற தொலைதூர எல்லையோர கிராம மக்களுக்காக ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு சிக்கிம் சுந்தரி. இது அந்த பகுதியோட முதல் சமூக வானொலிங்கிறது தான் ஸ்பெஷல். இந்த ரேடியோவோட நோக்கம் என்ன? முதல்ல அந்த கஷ்டமான பகுதிகள்ல தகவல் தொடர்பை ஈஸியாக்குறது. அப்புறம் உள்ளூர் செய்திகள், வானிலை நிலவரம், அரசாங்க திட்டங்கள் பத்தியெல்லாம் மக்களுக்கு சொல்றது. முக்கியமா அவங்களோட கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் செய்யறது மூலமா ராணுவத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு உருவாகும். இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்குமே ரொம்ப நல்லது இல்லையா? கடைசி செக்ஷன் வரலாறு. இன்னைக்கு நாம 3 முக்கியமான விஷயங்களை நினைவு கூற போறோம். உங்க ஹிஸ்டரி பேப்பருக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல மறக்கவே முடியாத ஒரு கருப்பு நாள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1919 ஏப்ரல் 13. அமைதியா போராட்டம் நடத்தின மக்கள் மேல ஜெனரல் டயரோட உத்தரவுல எந்த இரக்கமும் இல்லாம துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. அது உண்மையிலே ஒரு கொடூரமான நிகழ்வு.
இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. முதல்ல மக்கள் ரவுலட் சட்டத்துக்கு எதிரா அமைதியா போராடினாங்க. அப்புறம் இந்த படுகொலை நடந்துச்சு. இத விசாரிக்க ஹண்டர் கமிஷன்னு ஒன்னு அமைச்சாங்க. ஆனா இந்த சம்பவம் தான் காந்தியடிகளை ரொம்பவே பாதிச்சது. பிரிட்டிஷ் ஆட்சியின் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய் அவங்க கூட ஒத்துழைக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்க இது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஏப்ரல் 14 டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்களோட பிறந்தநாள், அதாவது பீம் ஜெயந்தி. இவரை பத்தி சொல்லணுமா, இந்திய அரசியலமைப்பின் சிற்பிங்கிற ஒரே வார்த்தை போதும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன வரைவு குழுவோட தலைவரே இவர்தான். அவரோட சில முக்கியமான சாதனைகள் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் பரீட்சையில அடிக்கடி கேட்பாங்க. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர், காந்தியடிகளோட பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவர், லண்டன்ல நடந்த 3 வட்டமேசை மாநாடுகளுமே கலந்துகிட்ட ஒரே தலைவர். கடைசியா 1990ல அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் மகாத்மா ஜோதிராவ் புலே. அவரோட 200வது பிறந்த நாள் கொண்டாட்டங்களும் இப்போதான் தொடங்குது. அவரை இந்திய சமூக புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவரோட பங்களிப்புகள் என்னென்ன? 1873ல சாதி பாகுபாட்டுக்கு எதிரா சத்யசோதக் சமாஜ்ங்கிற அமைப்பை ஆரம்பிச்சார். அதுக்கும் முன்னாடி 1848லேயே, யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே பூனேவில பெண்களுக்காக முதல் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. குலாம்கிரி மாதிரி பல முக்கியமான புத்தகங்களை எழுதி விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைக்காக கடைசி வரைக்கும் போராடினார். சரி, இன்னைக்கு நாம பார்த்ததுலேருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க மறக்கவே கூடாது. 1, மீன் உற்பத்தியில இந்தியா உலகத்துல 2வது இடத்துல இருக்கு. 2, ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம். 3, நம்ம அரசியலமைப்பு சிற்பி டாக்டர் அம்பேத்கர், சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவ் புலே, இவங்களோட பங்களிப்புகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை புதுசா மொழிபெயர்க்கிறோம், இன்னொரு பக்கம் ரேடியோ மூலியமா எல்லையோர மக்களை இணைக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த நவீன இந்தியாவுல அம்பேத்கர், பூலே போன்ற தலைவர்கள் கனவு கண்ட அந்த சமத்துவம், நீதியெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. உங்க மெயின்ஸ் பேப்பருக்கு இது நிச்சயம் உதவும். அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.